ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் நாலேஜ் தமிழ். இன்றைக்கி ஸ்கெட்சப்பில் ஒரு சில இம்பார்ட்டண்டான டிப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் டிப்பு வந்து டைரக்ஷன் லாக். நம்ம ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணும்போது அதை ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் மூவ் பண்ணுறதுக்கு நம்ம டைரக்ஷன் லாக் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஆப்ஜெக்டை ரெட் ஆக்சிஸில் மட்டும் மூவ் பண்ணுறதுக்கு ரைட் ஆரோவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரெட் கலரில் ஒரு டாட்டர் லைன் வந்து க்ரியேட் ஆகும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம ரெட் ஆக்சிஸை வந்து லாக் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் மவுஸை எந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணினாலுமே அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெட் ஆக்சிஸில் மட்டும்தான் மூவ் ஆகும், வேறு எந்த ஒரு ஆக்சிஸ்லேயும் மூவ் ஆகாது. ஸோ இதே மாதிரி நீங்கள் அப்வர்டில் மூவ் பண்ணணும் அப்படின்னா அப் ஆரோவை ப்ரெஸ் பண்ணுங்கள், ப்ளூ கலர் டாட்டர் லைன் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் வந்து அப்வர்ட் அண்ட் டவுன்வர்டில் மட்டும்தான் மூவ் ஆகும், வேறு ரைட் லெஃப்ட்டில் மூவ் ஆகாது. ஸோ அடுத்த டிப்ஸ் வந்து ரிப்பீட்டட் கமாண்ட். இப்போ ஒரு சர்ஃபேஸ் இருக்குது அப்படின்னா அந்த சர்ஃபேஸை ப்ரெஸ்பல் டூலை யூஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட வேல்யூவில் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணுறோம் அப்படின்னா இதே வேல்யூவுக்கு மற்ற சர்ஃபேஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒவ்வொரு டைமும் அந்த வேல்யூ வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணாலே போதும், அந்த மற்ற சர்ஃபேஸும் சேம் அதே வேல்யூக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகிடும். இதுதான் ரிப்பீட் கமாண்ட். ப்ரீவியஸாக நம்ம என்ன வேல்யூக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணுறோமோ அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடுத்தடுத்து டபுள் கிளிக் பண்ணும்போது சேம் வேல்யூக்கு இந்த ஆப்ஜெக்ட் வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகும். இந்த ரிப்பீட் கமாண்ட் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் ஈஸியாகவே பல சர்ஃபேஸை சேம் வேல்யூக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கெட்சப்பில் ட்ராயிங் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஃபால்ட்டாக ஒரு யூனிட் வந்து செட் பண்ணுவோம். அப்படி யூனிட் செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம புதுசாக வேறு ஒரு யூனிட்டில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டை வரையணும் அப்படின்னாலும் இந்த ஸ்கெட்சப்பில் நம்மளால் வரைஞ்சிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் கிளாஸ் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கிளாஸோட திக்னஸ் வந்து உங்களுக்கு எம்எம்மில் மட்டும்தான் தெரியும். அப்படிங்கும்போது நீங்கள் இதை டிஃபால்ட் யூனிட்டுக்கு கன்வர்ஷன் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் அதோட யூனிட்டை அப்படியே டைப் பண்ணாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் 12 mm அப்படின்னு டைப் பண்ணுறேன். அப்படி டைப் பண்ணும்போது ஸ்கெட்சப் ஆட்டோமேட்டிக்காக அந்த யூனிட்டை டிஃபால்ட் யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 inch அப்படிங்கிறத அதையே ஆட்டோமேட்டிக்காக கன்வர்ஷன் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மீட்டர்லையோ சென்டிமீட்டர்லையோ இல்லை எம்எம்லையோ என்ன ஒரு யூனிட்டில் வேணாலும் உங்களோட வேல்யூவை நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸ்கெட்சப் ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட் யூனிட் என்னவோ அந்த யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேல் டூலை யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டை நம்ம ஒரு பர்டிகுலர் டைமென்ஷனுக்கு நம்ம அந்த ஆப்ஜெக்டை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கேல் டூலை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு இந்த கிரிப்பை கிளிக் பண்ணி இப்போ இதோட ஹைட் வந்து எனக்கு 10 feet வேணும் அப்படின்னா 10 feet அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து எக்ஸாக்டாக 10 feetக்கு கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ டேப் டூலை எடுத்து மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஹைட் வந்து 10 feetக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை பர்டிகுலரான ஒரு ஹைட்டுக்கு இல்லை ஒரு வித்துக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கேல் டூலை யூஸ் பண்ணி கூட பண்ணிக்க முடியும். அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மூத் சர்ஃபேஸ். ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட எட்ஜஸ் வந்து ஷார்ப்பாக தான் இருக்கும். இந்த எட்ஜஸை வந்து நீங்கள் டெலீட் பண்ணுறது மூலமாக இந்த ஆப்ஜெக்டை நீங்கள் ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு எரேஸ் டூலை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணி அந்த எட்ஜஸ் வந்து டெலீட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்டோட எட்ஜஸ் டெலீட் ஆனதுனால இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்மூத் சர்ஃபேஸ்லாம் நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டோரோட ஹேண்டில்லாம் க்ரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்மூத் சர்ஃபேஸ் தான் க்ரியேட் பண்ணுவோம். அப்போ இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம ஸ்கெட்சப்பில் பார்க்கக்கூடிய டிப்ஸுகள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு சில டிப்ஸை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.